ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். குக்கரில் இல்லாமல் பாத்திரத்தில் நம்ம எப்படி பண்ணலாம், ஓப்பன் பாத்திரத்தில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதிலே பாதி கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 2-3 ஏலக்காய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம்லாம் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நமக்கு பாலும் தேவைப்படும். ஃபஸ்ட்டில் நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 தண்ணி வச்சு நீங்கள் அலசி அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு 3வது நம்ம இந்த அரிசி களையிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி அளந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த தண்ணி நம்ம சேர்க்கும்போது தான் இதுவும் பால்லாம் சேர்ந்து நல்லா பொங்கி வரும். இப்போ 2 தண்ணி அலசி தூர ஊற்றிட்டேன். இது 3வது தண்ணியில் உள்ளது. 1 கப் அளவுக்கு மட்டும் அளந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது காய்க்காத பால் தான். இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல 1 கப்பில் அரிசி களைஞ்ச தண்ணி, அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம். இது போக 1 கப் அரிசி எடுத்துருக்கோம்ல, 5 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கிடலாம். இந்த அளவு நமக்கு வெந்து எல்லாம் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட இருந்தாலும் நமக்கு தப்பு இல்லை. கூட 1 கப்னாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ ஸ்டவ் நம்ம ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் பொங்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பொங்க ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு எந்த திசையில் பொங்க வரணுமோ அந்த திசையில் லைட்டாக பாத்திரத்தை சாய்ச்சி வச்சுட்டா கரெக்டாக பொங்கிடும். இல்லைனாலும் நமக்கு கரெக்டாக சூப்பராகவே பொங்கி வரும். சூப்பராக நல்லா பொங்கல் பொங்கிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரிசியும் பருப்பும் கழுவி வச்சுருக்கிறோம்னா அதை சேர்த்துடலாம் உள்ள. இப்போ அரிசி பருப்பும் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். கீழே அடிபிடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நல்லா நமக்கு வெந்து வரணும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணிலாம் வற்றி நல்லா சூப்பராக பருப்பும் அரிசியும் நமக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தண்ணி நமக்கு வற்றிட்டு நல்லா அரிசியும் பருப்பும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிடணும். வெல்லத்தில் உங்கள்கிட்ட தூசி இல்லை அப்படின்னா டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெல்லம்லாம் கரையிற அளவுக்கு மட்டும்தான். லைட்டாக கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி உள்ளே நம்ம சேர்த்துக்கிடலாம். இந்த அரிசியும் பருப்பும் வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம வெல்லம் சேர்த்துட்டா அதுக்கடுத்து அரிசி வேகாது. அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிடலாம். இந்த வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு அடுப்பில் இருந்தால் போதும். இப்போ வெல்லம் நல்லா அந்த அரிசி பருப்போடலாம் சேர்ந்து வேகணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் நமக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியும் பிடிச்சிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ வாசனைக்கு 2-3 ஏலக்காய் தட்டி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு. இனி நம்ம நெய்யில் கிஸ்மிஸும் முந்திரியும் நம்ம தாளித்து கொட்ட வேண்டியதான். நம்ம குக்கரில் வைக்கிறதோட இப்படி ஓப்பன் பாத்திரத்தில் வச்சா தான் நமக்கு நல்லா அந்த அரிசிலாம் 1-2மா நமக்கு மசிஞ்சு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் நல்லா உருகினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வர வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் இது மாதிரி வறுத்து சேர்க்கும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.
இப்போ லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பும் ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் கிஸ்மிஸ் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே கிஸ்மிஸ் சேர்த்தோன்னா இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே கிஸ்மிஸ்லாம் கரிஞ்சிரும். அதனால் கிஸ்மிஸ் சேர்த்துட்டு கிஸ்மிஸ் நல்லா பலூன் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியிருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த சக்கரை பொங்கலில் கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், நல்ல வாசனையோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் குக்கரில் பண்ணாலும் இந்த டேஸ்ட்டு வராது. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.